தமிழகத்தில் கனமழையால் சேதமடைந்த வேளாண் பயிர்களை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரண உதவிகள் அளிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும், கனமழை காரணமாக அப்பகுதிகளில் ஓடும் ஆறுகள் மற்றும் சிற்றாறுகளில் தண்ணீர் அதிக அளவு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆற்றின் கரைகள் பலவீனமாக உள்ள பகுதிகள் உடைந்து பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, வருவாய் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆற்றங்கரை ஓரங்களிலும் ஏரிகள், வாய்க்கால்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளின் பலவீனமான கரைப்பகுதிகளை கண்டறிந்து அங்கு மணல் மூட்டைகளை அடுக்கி அவற்றை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசு அதிகாரிகள் நேரில் சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள வேளாண் பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை அளிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரணங்கள் சென்றடையாததால் அவர்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளதாகவும், எனவே அரசின் நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.